Hi, hello, வணக்கம், welcome to Food Tasty.It. நான் உங்க செஃப் Malgudi Kavitha. இன்னைக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா செம்மீன் கறி பண்ண போறோம். இந்த செம்மீன் கறி பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துடலாம். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு செம்மீன் வேணும். செம்மீன்றது ப்ரான், எறா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி வந்து என்ன பண்ணியிருப்பேன், தக்காளியும் காஞ்ச மிளகாவும் தனியாக வேக வச்சு ஒரு நமக்கு குவான்டிட்டிக்கு இப்போ நான் ஒரு போர்ஷன் பண்ண போகிறேன்னா ஒரு தக்காளி மோர் தென் எனஃப், ஒரு தக்காளி ரெண்டு மிளகா போட்டு வேக வச்சு தனியாக வச்சுருக்கிறோம் பிளெண்ட் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் தாளிப்புக்கு கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகான்றதுக்கு பைடிகி சில்லி யூஸ் பண்ணுறோம், கர்நாடகா சில்லி யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் குடம்புளி, நம்ம ரெகுலர் டாமரிண்ட் யூஸ் பண்ணாமல் குடம்புளி, கேரளா புளின்னு சொல்லுவாங்க, குடம்புளி யூஸ் பண்ணுறோம். மிளகு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, கொஞ்சோண்டு ஹோல் கரம் மசாலா, தனி மிளகாத்தூள், தனியாக தனியாத்தூள், தனியாக டர்மரிக் பவுடரு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, கொத்தமல்லி, தேங்காய் பால், தேங்காய் எண்ணெய். இதுதான் முக்கியமாக இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு. இப்போ இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துட்டோம். வெங்காயம் கூட நான் வெட்டி வச்சுட்டேன். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அந்த வேக வச்சு வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த மிளகாவையும் தக்காளியும் மட்டும் லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். பிளெண்ட் பண்ணிக்கிட்டோம்னா டக்குன்னு நம்ம ப்ரிப்ரேஷனுக்கு போயிடலாம். ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக டேஸ்டியாக ஒரு டிஷ் பண்ணணுன்னா இந்த ப்ரானை கடை ப்ரான் கூட ரொம்ப டைம் எடுத்துக்காது. உடனே ஒரு வித்தின் 4 மினிட்ஸ்லாம் குக் ஆகிடும் ப்ரானு. ரொம்ப நேரம் குக் பண்ணிங்கன்னா ரப்பரி மாதிரி ஆயிரும். அதனால் நமக்கு அந்த ஜூஸியோடு வேணும் அப்படின்னா ஷாலோ ஃப்ரை பண்ணும்போதே அந்த இதிலே நம்ம அதை ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து டொமேட்டோ பிளெண்ட் பண்ணிக்கலாமா. இது வந்து தக்காளி, காஞ்ச மிளகா ரெண்டும் வேக வச்சது. சின்ன தக்காளினா 2 போட்டுக்கோங்க, பெரிய தக்காளினா ஒரு தக்காளி எனஃப். அப்படியே பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு டொமேட்டோவும் அந்த சில்லியும் நம்ம நல்லா பேஸ்ட் பண்ணிட்டோம், பிளெண்ட் பண்ணி. இப்போ வந்துட்டு அடுப்பை பற்ற வச்சு பேன் வச்சுருக்கோம். தேங்காய் எண்ணெய் இப்போ வந்து ஊற்றிக்கலாம். ரெகுலராக பண்ணுற ப்ரான் கறிக்கும் இந்த செம்மீன் கறிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் தான். இன்க்ரீடியன்ஸ் சேஞ்ச் ஆகும்போது அதோட எமோஷன்ஸ் சேஞ்ச் ஆகும் இல்லையா. இப்போ நம்ம வந்துட்டு கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறோம், கோகோனட் மில்க் யூஸ் பண்ணுறோம். இன்ஸ்டெட் ஆஃப் டேமரிண்டு நம்ம அந்த குடம்புளி வந்து கேரளா புளி வந்து பயன்படுத்துகிறோம். இதெல்லாம் சேஞ்ச் ஆகும்போது சில்லி கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு காஷ்மீரி சில்லி, இந்த பைடிகி சில்லின்னுவாங்களா கர்நாடகா, இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த சைடில் உங்களுக்கு கர்நாடகா, கேரளா கொஞ்சம் சிமிலராக வரும். ஸோ இந்த சில்லி யூஸ் பண்ணோம் அப்படின்னா கலர் நல்லாயிருக்கும். காரத்துக்கு வந்துட்டு பிளாக் பெப்பர் பவுடர் வச்சுருக்கிறோம். அண்டு க்ரீன் சில்லியும் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு டெம்பரிங் பண்ணிக்கலாம். 2 காஞ்ச மிளகா, மஸ்டர்ட் கொஞ்சம் 1/4 டீஸ்பூனு, ஃபினுகிரிக் வெந்தயம் இல்லை வெந்தயம், கரி லீஃப், ஆனியன். ஆனியன் போட்டோம். சும்மா அப்படி சில்லி மட்டும் ஒரே ஒரு சில்லி மட்டும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுடலாம். ஸ்பைசி நமக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சில்லி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். கோகோனட்லாம் இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்றதுனால நான் எக்ஸ்ட்ரா சில்லி யூஸ் பண்ணுறேன். இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளான கறி இந்த ப்ரான் கறி தான். ஏன்னா நம்ம மட்டன்னா குக்கரில் போட்டு வேக வைக்கணும், வேக வைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். சிக்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அது மின்சடு சிக்கன்னா உடனே ஆகிடும். ஹோலாக சங்க்ஸ் போடுறோம் அப்படின்னா, கியூப்ஸ் போடுறோன்னா அதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகும். சீ ஃபுட்டு தான் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டக்குன்னு உங்களுக்கு ஆகிடும். எஸ்பெஷலி இந்த ப்ரானு இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஈஸியாக குக் ஆகிடும். இப்போ ஆனியன் நைஸாக வெட்டினதுனால ஆனியனும் நல்லா இதாகிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டர்மரிக் பவுடர், ஸ்பைசிக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், தேவையான அளவு உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு கொஞ்சம்,
நீங்கள் ஆனியன் வதக்கும் போதே கூட ஜிஞ்சர் கார்லிக் போட்டு நீங்கள் பண்ணலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக நான் ஜிஞ்சர் கார்லிக் வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரை பண்ணுறேன். ஸ்பைசஸோடு சேர்த்து அட் அ டைமில் ஸ்பைசஸோடு மிக்ஸ் ஆகும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு இந்த குடம்புளி இருக்கு இல்லையா, இந்த கேரளா புளின்னு சொல்லுவாங்க, குடம்புளி ஒரு 2 புளி போட்டுக்கலாம். டொமேட்டோ பல்ப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, டொமேட்டோ பல்ப் இதுலேயே தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம். இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா, இப்போ நம்ம வந்துட்டு தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு ப்ரான் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏன் ப்ரானை கடைசியாக போடுறேன்னா, முன்னாடியே போட்டு வதக்கிட்டோன்னா ரொம்ப ரப்பரி ஆகிடுன்றதுனால லாஸ்ட்டாக போடுறேன். கொஞ்சம் டைல்யூட் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, கிரேவி கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இப்போ ஃபைனலாக கொஞ்சம் காரத்துக்கு பெப்பர் பவுடர், லிட்டில் பிட் கரம் மசாலா பவுடர், கொஞ்சமாக கொரியாண்டர். ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம், ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் கொதிச்சிச்சின்னா போதும். உங்களுக்கு அந்த ஜூசினஸ் எல்லாம் ஃபுல்லாக அந்த ப்ரானில் அப்சர்வ் ஆயிரும். இறக்கி வச்சு ஒரு 1 hour கழித்து சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா அதில் சோக் ஆகி, இந்த சாஸில் சோக் ஆகி, இந்த குடம்புளி ஃப்ளேவரோட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நல்லா கொதி வந்தது நம்ம ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கலாம். ரொம்பவே சூப்பரான செம்மீன் கறி எப்படி பண்ணுறது அப்படின்றது பார்த்தீங்க இல்லையா. கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ட்ரை பண்ணி பார்க்குறீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்துட்டு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, தொடர்ந்து நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் என்ன பண்ணாலும் உங்களுக்கு வந்துட்டு தெரியப்படுத்தப்படும். தொடர்ந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறுபடியும் இதே நிகழ்ச்சியில் புதுவிதமான டேஸ்டியான டிஷ்ஷோட இந்த ஃபுட் டேஸ்டியில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.